உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம், அன்பே சிவம், மனமே குரு. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் ஆசியோடும், சித்தர்களுடைய அருளாசியோடும், மகான் தத்துவராயருடைய அருளாசியோடும், உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்புலி, என்னுடைய சார்புலி அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். இறைவன் மனிதனுக்கு 2 வரங்களை கொடுத்துருக்குறான். முக்கியமான வரங்கள் 2. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒன்று சிரிக்கிறதுக்கு வார்த்தை கொடுத்துருக்குறான். ஒன்று சிந்திக்கிறதுக்கு வார்த்தை கொடுத்துருக்குறான். சிந்திக்கிறதையும் சிரிக்கிற வார்த்தையும் இறைவன் மனுஷனுக்கு கொடுத்துருக்குறான். ஆனால் இந்த மனுஷன் என்ன பண்ணுறான்னா, அந்த வார்த்தை வாங்கி பயன்படுத்த தெரியல. எதுக்கு சிரிக்கணும்னு தெரியல, எதை சிந்திக்கணும்னு தெரியல. சிந்திக்க வேண்டியதை சிந்திக்கிறது இல்லை, சிரிக்க வேண்டியதை சிரிக்கிறது இல்லை. சிரித்து வாழ வேண்டிய வயசில் சிரித்து வாழ வேண்டிய தருணங்களில் சிரித்து வாழ தெரியாமையும், சிந்தித்து வாழ வேண்டிய தருணங்களில் சிந்தித்து வாழாமையும் இவனுடைய வாழ்க்கையை எப்படி வாழணும்னு தெரியாமல் வாழ்க்கையை வாழ தெரியாமல் வாழ்கிற ஒரு அறியாமையில் இருக்கிறான்னு தான் சொல்ல முடியுமே தவிர வேறு என்னமோ எனக்கு சிந்தனையில் வரல. ஒரு அறியாமையில் தான் இவன் மனுஷன் வாழ்ந்துட்டுருக்கான். ஏன் இதை சொல்கிறேன்னா, மனுஷனுக்கு இந்த வரம் மிகப்பெரிய ஒரு வரம் இறைவன் கொடுத்தது இல்லையா? எந்த பறவையாவது எனக்கு கஷ்டம், நான் இனிமேல் வாழ முடியாது, காலையில் எழுந்திரிச்சு நான் அதை தேடுன்னு இதை தேடுன்னு, எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு சொல்லி அது எந்த பறவையாவது தற்கொலை பண்ணியிருக்குதா? கிடையாது. எந்த பறவையாவது தற்கொலை பண்ணியிருக்குதா? கிடையாது. எனக்கு அது நடக்கலை, இது நடக்கலை, இது எனக்கு நடக்காமல் போச்சு, இது எனக்கு மன வருத்தத்தை தருதுன்னு சொல்லி எந்த சிங்கமாவது எந்த புலியாவது தூக்கு மாட்டிக்கிச்சா? அதே போல் எந்த விலங்குகள் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, மற்ற விலங்குகளை எடுத்துக்கிட்டாலும் என் பேச்சை கேட்க மாட்டேங்குது, செய்ய மாட்டேங்குது, புள்ள கேட்க மாட்டேங்குது, பொண்டாட்டி கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்லி போய் ரயிலில் தலை கொடுத்துச்சா? இத்தனையும் செய்கிறது யார்? மனுஷன்தான். சிந்திக்க தவறுனதுனாலையும், சிரித்து வாழ தெரியாமையும், சிந்திச்சு வாழ தெரியாமையும் போகிற சிந்திக்க தெரியாத ஒரு நிலைமை போனதுனால தான் இந்த மாதிரி ஒரு அவல நிலைக்கு இந்த மனித சமுதாயம் போகுது. சிந்திச்சு பிடிச்சுன்னா, பறவை கஷ்டப்படுதா, விலங்குகள் கஷ்டப்படுதா, அதுகள்லாம் இந்த மாதிரி நினைக்குதா, இந்த மாதிரி தற்கொலை செய்யுதான்னு சிந்திக்கிறது இல்லை. அதனால அப்போது இவனுக்கு இந்த மாதிரி துன்பங்கள் வருது. அப்போ இதில் சிந்திக்கிறதுனா என்ன? சிந்திக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னால், ஆசை. அதாவது ஆசை தான் இதுக்கு காரணமாக இருக்குது. எனக்கு அது வேணும், இது வேணும், அது நீ எதிர்பார்த்தது கிடைக்காத போது நீ அந்த தற்கொலை எண்ணத்துக்கு போகிற. அப்போ சிந்திக்கிறது இல்லை. காரணம் என்னென்னா, அது நமக்கு தேவையில்லை கிடைக்கணும்னு இருந்தால் கிடைக்கலன்னு இருக்காதுன்னா அது கிடைக்காது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நீ வரணும். முயற்சி எடுக்கல, தப்பு இல்லை. ஆசையே இல்லாமல் வாழ முடியுமானா ஆசையே இல்லாமல் வாழ முடியும். ஆசை இருந்தால் தான் மனுஷனுடைய வாழ்க்கை. அது அளவோடு இருக்கணும். அந்த அளவான ஆசையிலையுமே நம்ம எதிர்பார்ப்பு அதுக்கு அந்த எதிர்பார்ப்புக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. வந்தால் ஏற்றுக்கணும், வரலைன்னா சரி இது இந்த பழம் புளிக்கும்னு இந்த நரி கதை சொல்லுவாங்க. அது மாதிரி எட்டனா பார்க்கணும், எட்டுலேன்னு இந்த பழம் புளிக்கும்ட்டு போயிடணும். அந்த வாழ்க்கை வாழ பழகிக்கிட்டோம்னா நம்ம இந்த மாதிரி துன்பங்கள்லாம் போய் திக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அப்போ சிரித்து வாழலாம். அந்த போடலாம். காரணம் என்னென்னா, கிடைச்சா சந்தோஷமாக இருக்க போகிற, கிடைக்கலின்ட்டு போயிடலாம். அப்போ இந்த மாதிரி அவல நிலைக்கு நம்ம மனித சமுதாயம் போக வேண்டிய அவசியம் இருக்காது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்ம தேவைகள் குறைச்சிக்கணும். தேவைகள் நம்ம தேவைகளை குறைக்கவே இந்த துயரங்கள்லாம் குறைஞ்சிரும். நமக்கு எது தேவையோ அது அளவுக்கு நின்று அப்படின்னா இந்த துயரங்கள்லாம் குறையும். இந்த துயரத்துக்கு காரணமாக இருக்கிறது தேவைகள் அதிகமாக துயரங்களும் அதிகமாகும். இதெல்லாமே ஒரு காரணமாக இருக்குது.
அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த தேவைகளையெல்லாம் குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு வந்து துயரம் குறையும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்ம வந்து இன்னும் இதெல்லாம் விட என்னென்னா நம்மளை அறியணும். நம்ம தன்னை அறியணும். தன்னை அறிஞ்சிக்கிற அளவுக்கு வந்ததுன்னா இந்த தேவைகளும் குறையும், இந்த இதுகளும் வரும். நம்ம தகுதியை பார்க்கணும். நம்மளுடைய தகுதி என்ன, நம்மளுடைய நிலை என்ன அப்படிங்கிறத பார்த்து அப்படின்னா நம்ம தேவைகள் தானாக குறையும். அதை விட்டுட்டு தகுதிக்கு மீறின வேலைகளை செய்யும்போதும் தேவைகள் அதிகமாகும்போது துயரம் அதிகமாகும் அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால் நீங்கள் என்னன்னா நம்ம உணரணும், நம்மளுடைய நிலையை உணரணும். அதுக்கு தகுந்த நம்ம வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படின்னா சிறப்பாக வாழலாம். அனைவருக்கும் வணக்கம்.